1976 எடுத்து முடிச்சு கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகியும் இன்னும் ரிலீஸ் ஆகாம ஒரு எம்ஜிஆர் படம் இருக்குன்னு சொன்னா எத்தனை பேர் அதை நம்புவீங்கன்னு தெரியல. அப்படி என்ன படம், எதனால் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். 1970s தான் எம்ஜிஆர் அவரோட பீக் கரியர்ல இருக்காரு. என்னதான் அப்போதைக்கு அவர் ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் படம் நடிக்கிறத மட்டும் அவர் அப்போ ஸ்டாப் பண்ணல. ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல தான் 1976 அண்ணா நீ என் தெய்வம் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்கிறதுக்காக சைன் பண்றாரு. சைன் பண்ணது மட்டும் இல்லாம 1976 அந்த படத்தை முழுசா நடிச்சு முடிச்சிடுறாரு. அதான் ஃபுல்லா நடிச்சு முடிச்சிட்டாரு. அப்புறமும் ஏன் இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா 1976 இந்த படத்தை ஃபுல்லா நடிச்சு முடிச்சிட்டாரு. பட் அதுக்கு அடுத்த வருஷமான 1977 தான் எம்ஜிஆர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடோட சிஎம் ஆயிடுறாரு. ஸோ சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவரு படங்கள்ல அந்த அளவுக்கு பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல. இதனால இந்த படத்தோட சில சீன்ஸ்க்கு அப்படியே டப்பிங் ப்ராசஸ் பண்ணாம நின்னு போச்சு. இதோட இந்த படத்தோட ப்ரொடியூசர் இஷ்யூனாலையும் 1976 எடுத்த இந்த அண்ணா நீ என் தெய்வம் அப்படிங்கிற படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமாவும் கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகியும் இன்னும் ரிலீஸ் ஆகாம அப்படியே இருக்கு. பட் லேட்டரா டைரக்டர் பாக்கியராஜ் என்ன பண்ணாருன்னா இந்த படம் தான் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் ரிலீஸ் ஆகாம சும்மா இருக்கே அப்படின்னு இந்த படத்துல இருந்து ஒரு பர்டிகுலர் சீனை எடுத்து அவரோட படமான அவசர போலீஸ் 100 அப்படிங்கிற படத்துல யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இந்த அவசர போலீஸ் 100 படத்துல எம்ஜிஆர் டைரக்டர் பாக்கியராஜோட மாமாவாவும் அண்ணா நீ என் தெய்வம் படத்தோட வில்லனான நம்பியார டைரக்டர் பாக்கியராஜோட அப்பாவாவும் காமிச்சிருப்பாரு. ஸோ இன்னைக்கு இருக்க லோக்கல் யூனிவர்ஸ்க்கே டஃப் கொடுக்குற மாதிரி டைரக்டர் பாக்கியராஜ் 1990ஸ்லேயே ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணியிருப்பாரு. எது எப்படி இருந்தாலும் இந்த அண்ணா நீ என் தெய்வம்ங்கிற படம் எடுத்து முடிச்சு கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆக போகுது. பட் இன்னும் இந்த எம்ஜிஆர் படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகாம தான் இருக்கு. அண்ட் யூடியூப்லயும் இந்த படத்தோட தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் வச்சு நிறைய ஃபேக்கான வீடியோஸ் இருக்கு. பட் ரியாலிட்டி என்னன்னா இந்த படம் தியேட்டர், டெலிவிஷன், ஓடிடின்னு எந்த ஃபார்மேட்லயுமே ரிலீஸ் ஆகல. ஸோ ஒருவேளை நாளைக்கே இந்த படம் ரிலீஸ்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தா இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனான நீங்க இந்த எம்ஜிஆர் படத்தை தியேட்டர்ல போய் பாப்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.